வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ்க்கான லெவல் அப் ரிவிஷன் செஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம ரீசனிங்க்கு எக்ஸ்பெக்டட் பேப்பர் ஒரிஜினல் எக்ஸாமில் அந்த 50 கொஷின் எப்படி கேட்க போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டட் பேப்பர் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ அந்த எக்ஸ்பெக்டட் பேப்பருங்கிறது பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் குரூப் 2A மெயின்ஸ் அண்ட் இந்த 2025 டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எல்லா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமையும் பேஸ் பண்ணி ஒரு 50 கொஸ்டின் வந்து நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். சரி, ஸோ அதில் ஃபைனலாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த ஒரு டைஸ் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணோம், பட் அது கம்ப்ளீட் பண்ணல. சரியா? ஸோ அந்த டைஸ் கொஸ்டின்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த டயஸ் கொஸ்டினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, நிறையா டயஸ் டாபிக் நடத்தும் போதுமே வந்து நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேயே நான் சொல்லியிருந்திருக்கேன். பிகாஸ் டயஸில் கடைசி ஒரு 4 வருஷத்தில், சரியா, கடைசி ஒரு 4 to 5 இயர்ஸில் ஒரு 4 to 5 வருஷத்தை பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி, சரியா, ரொம்ப ஈஸியான கேள்விகள் மட்டும்தான் வந்து இந்த டயஸ்லேருந்து கேட்குறாங்க. சரியா? பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். அந்த கிளாக் வைஸ் டெக்னிக் ஒன்று இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். சரியா? இதோட ஆப்போசிட் என்ன, 3ஓட ஆப்போசிட் என்ன, 4ஓட ஆப்போசிட் என்ன, சரியா, அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஆனால் தெளிவாக டிஎன்பிஎஸ்சி டயஸில் எந்த டைப் டஃப்பாக இருக்குமோ அந்த டைப்பை கேட்குறாங்க. சரியா? ஸோ டயஸில் வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸில் நான் வந்து ஒரு 6 டைப் நடத்தியிருப்பேன். சரியா? அதில் 6வது டைப் தான் இந்த டைப்பு. இந்த டைப் பேர் வந்து டயஸ் லாங்குவேஜ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் நடத்தியிருப்பேன். சரியா? அந்த இருக்கிற 6 டைப்லேயே கஷ்டமான டைப்னால் இது தான். இதை தான் டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்டிங்கில் வச்சு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இந்த முறை குரூப் 2A மெயின்ஸில் மினிமம் ஒரு டயஸ் கொஸ்டின் வரலாம். ஆனால் 2 டயஸ் கொஸ்டின் வந்துச்சுன்னா 100% அதில் ஒரு டைப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? 2 டயஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா 100% ஒரு கொஸ்டின் இந்த லாங்குவேஜ் டைப்பில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 100% இருக்குது. கிளியரா? ஓகே, சரி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ மற்ற டைப்புக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, மற்ற டைப்பில் டயஸோட இமேஜஸ் கொடுத்துருவாங்க, ஈஸியாக ஆப்போசிட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல டயஸை பற்றின அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு டயஸ் எப்படி இருக்குன்றதை நம்மளே அசியூம் பண்ணி அதுலேருந்து நம்ம கன்க்ளூஷன்ஸ் கொண்டு வரணும். ஓகேவா? சரி, இதில் இந்த டயஸ் இஃப் 2 is adjacent to 3, 5 and 6. சரியா? ஒரு டயஸில் 2ன்ற நம்பர் 3, 5, 6 அப்படின்ற அந்த 3 நம்பருக்கு அட்ஜசண்ட்டாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அருகாமையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ இது ஒரு டயஸு. சரியா? இந்த டயஸில் 2ன்ற ஒரு நம்பர் 3, 5, 6. சரியா? 3, 5, 6 இந்த 3 நம்பருக்கு அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 3க்கும் அட்ஜசண்ட்டில் இருக்குது, 5க்கும் அட்ஜசண்ட்டாக இருக்குது, 6ம் அட்ஜசண்ட்டாக இருக்குது. எகைன் இன்னொரு விஷயம், 3 இங்கே தான் வரணும், 5 இங்கே தான் வரணும், 6 இங்கே தான் வரணும்னு கிடையாது. அந்த 3, 5, 6 எங்கே வேணால் வரலாம். பட் நம்ம எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணலாம், அது நமக்கு முக்கியம் இல்லை. பட் எல்லாமே 2க்கு அட்ஜசண்ட்டில் இருக்கணும், 2க்கு அருகாமையில் இருக்கணும். அது ஒரு முக்கியமான நோட். சரியா? ஸோ 3 இங்கே தான் வரணும், 5 இங்கே தான் வரணும், 6 இங்கே தான் வரணுன்ற எந்த அவசியமே கிடையாது. ஓகே, அடுத்து தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நெசசரிலி ட்ரூ. இந்த வார்த்தை முக்கியம். சரியா? கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் உறுதியான உண்மை எது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே தப்புன்னு கிடையாது. சரியா? 4 ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்கலாம். அந்த 4 ஆப்ஷனில் எது பெஸ்ட்டு, விச் மீன்ஸ், சரியா, ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஏதாவது 3 ஆப்ஷன் 50% தான் கரெக்டாக இருக்கும். சரியா? இன்னொரு 50% அது தப்பாக இருக்கும். அப்போ அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஆப்ஷன், சரியா, ஏதோ ஒரு ஆப்ஷன் மட்டும் 100% கரெக்டாக இருக்கும். அந்த 100% கரெக்டாக இருக்கிறத மட்டும் தான் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரியா? உறுதியான உண்மைங்கிற வார்த்தையை ஏன் வந்து இந்த இடத்துல கேட்குறாங்க அப்படின்னா, கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே ஒரு வகையில் கரெக்டாக தான் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் எது பெஸ்ட்டுன்னு நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3 is adjacent to 6. சரியா? 3யும் 6ம் அட்ஜசண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் ப்ளேஸ் பண்ணியிருக்க இந்த இடத்துல 3 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது. ஓகேவா? 3 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது. இந்த பர்டிகுலர் பிளேஸ்மெண்ட் கரெக்டு தான். ஆனால் அப்படி நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது 3யும் 6ம் அட்ஜசண்ட்டாக இல்லை. இந்த இடத்துல ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு தப்புன்னு வருது. கரெக்டாக? இந்த பொசிஷனில் ஆப்ஷன் ஏ நமக்கு தப்பு. ஓகே, ஆப்ஷன் ஏ தப்பு. ஆனால் ஒருவேளை நான் இந்த இடத்துல நான் 3ஐ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, சரியா, நான் 5ஐ இங்கே ஃபிக்ஸ் பண்ணாலும் எனக்கு கரெக்ட் தானே. 3ஐ இங்கே ஃபிக்ஸ் பண்ணி 5ஐ இங்கே ஃபிக்ஸ் பண்ணாலும் எனக்கு கரெக்ட் தான். இந்த பர்டிகுலர் இடத்துல எனக்கு 3யும் 6ம் அட்ஜசண்ட்டாக இருக்குது. சரியா? அப்போ இந்த இடத்துல எனக்கு கரெக்டாக வருது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஆப்ஷன் தப்பாக இருக்குது, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் நமக்கு 50% கரெக்டு. சரியா? இந்த ஆப்ஷன் ஏ 100% தப்புன்னு சொல்லிட முடியாது.
இந்த ஆப்ஷன் ஏ எப்போதுமே தப்புன்னு சொல்லிட முடியாது. 50% சரி, 50% தப்பு. சரியா? இந்த 3 நான் இங்கே வச்சு 6 இங்கே வச்சுருந்தேன்னா இந்த ஆப்ஷன் தப்பு. அப்படியே இல்லாமல் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த 3 நான் இங்கே கொண்டு போயிட்டேன். சரி, இந்த 3 நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா இந்த ஆப்ஷன் ஏ எனக்கு கரெக்ட். சரி, அடுத்து ஆப்ஷன் பி வரலாம். ஆப்ஷன் பி என்ன சொல்லுது? 1 இஸ் adjacent to 4. ஓகே, இப்போ 1ம் 4ம் எங்கே இருக்குன்றது நமக்கு தெரியல, அதனால் பி அப்படியே இருக்கட்டும். அடுத்து சிக்கு வரலாம். 2 இஸ் adjacent to 4 அண்ட் 2 இஸ் adjacent to 1. ஓகே, இப்போ நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது 1 4 எங்கே இருக்குது. சரியா? இப்போ நமக்கு வேக்கண்ட்டாக இருக்கிறது கீழே உள்ள பிளேஸு அண்ட் பின்னாடி உள்ள பிளேஸ். சரியா? கீழே உள்ள பிளேஸில் நமக்கு 1 வந்தால் பின்னாடி உள்ள பிளேஸில் நமக்கு 4 வரும். அப்படி இல்லைன்னா கீழே உள்ள பிளேஸில் எனக்கு 4ன்னு வந்துச்சுன்னா பின்னாடி உள்ள பிளேஸில் 1ன்னு வரும். சரியா? ஸோ இப்போ நமக்கு ஒரு டயஸோட 6 சைடு நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. சரியா? ஒரு டயஸோட 6 சைடுமே ஃபில் ஆயிடுச்சு. எகைன் 2 இந்த இடத்துல இருக்குது, 2க்கு அட்ஜசன்ட்டில் 3 5 6 இருக்குது. சரியா? 4 பிளேஸ் ஃபில் ஆயிடுச்சு. மீதி உள்ள 2 பிளேஸில் 1ம் 4ம் வரணும். அந்த 1ல் 1 கீழே வந்தால் 4 மேலே. சரியா? 1 மேலே வந்தால் 4 கீழே. சரியா? இப்போ ஆப்ஷன் சி வரலாம். ஆப்ஷன் சி என்ன சொல்கிறாங்கன்னா 2 இஸ் adjacent to 4. சரியா? இந்த 2 4க்கு adjacent இருக்குன்னு சொல்கிறாங்க. எகைன் 4 கீழே இருந்திருந்தால் மட்டும்தான். சரியா? 4 கீழே இருந்துச்சுன்னா 1 இங்கே இருக்கும், அப்போ இது எனக்கு கரெக்டு. ஆனால் 1 கீழே இருந்து 4 மேலே இருந்துச்சுன்னா 2 வந்து 4க்கு ஆப்போசிட்டாக மாறிடும். சரியா? ஒருவேளை 4 இந்த இடத்துல இருக்குது, 1 இந்த இடத்துல இருக்குன்னா 2 தான் 2க்கு adjacent இருக்க போகுது, 1 இருக்கும். 4 அங்கே போயிடுறதுனால 2க்கு ஆப்போசிட்டாக மாறிடும். அப்போ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் சி வந்து எனக்கு ஒரு சைடு சரியாக இருக்குது, இன்னொரு சைடு தப்பாக இருக்குது. எகைன் இது நமக்கு 50%. சரி, அடுத்து 2 இஸ் adjacent to 1. எகைன் அதே மாதிரி ஒருவேளை 2 1 கீழே இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்கும். அதே 1 நமக்கு இந்த இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா எனக்கு 2க்கு ஆப்போசிட்டாக மாறிடும். அப்போ ஆப்ஷன் டியும் எனக்கு 50% தான் கரெக்டு. ஸோ ஒரு சைடு கரெக்டாக இருக்குது, இன்னொரு சைடு தப்பாக இருக்குது. சரியா? இப்போ ஆப்ஷன் பிக்கு வரலாம். ஸோ ஆப்ஷன் பி ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 இஸ் adjacent to 4. சரியா? 1 இந்த இடத்துல இருக்குது, 4 இந்த இடத்துல இருக்குது. சரியா? அதாவது 1ன்றது கீழே இந்த பிளேஸில் 1 இருக்குது, இந்த பிளேஸில் 4 இருக்குது. ஒருவேளை 1 இந்த இடத்துல இருந்து 4 இந்த இடத்துல இருந்தால் எப்படி இருந்தாலும் 100% 2 கேஸ்லையுமே எனக்கு இந்த ஆப்ஷன் பி நமக்கு கரெக்டாக தான் வரும். அப்போ இந்த ஆப்ஷன் பி எனக்கு 100% கரெக்ட். சரியா? 1 கீழே இருந்து 4 அங்கே இருந்தாலும் 1ம் 4ம் adjacent தான். அட் த சேம் டைம் 1 மேலேருந்து 4 கீழே இருந்தாலும் எனக்கு 1ம் 4ம் adjacent தான். அப்போ 2 கேஸ்லையுமே, சரியா, 2 கேஸ்லையுமே எனக்கு இந்த ஆப்ஷன் பி 1 இஸ் adjacent to 4ங்கிற அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எனக்கு சரியாக வருது. இதை தான் இவங்க தெளிவாக நெசசரிலி ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. சரியா? உறுதியான உண்மை. மற்ற ஆப்ஷன் எல்லாம் 50% ஒரு கேஸில் சரியாக இருக்குது, இன்னொரு கேஸில் தப்பாக இருக்குது. ஆனால் ஆப்ஷன் பி மட்டும் 2 கேஸ்லையுமே சரியாக இருக்குது. அப்போ 100% எது கரெக்டு? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியா? ஸோ இந்த டைப் ஆஃப் டயஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக தெரியலாம். சரியா? இதுவே சில பேருக்கு கஷ்டமாகவும் இருக்கலாம். இந்த ஒரு ரீசன்னால தான் இந்த மாதிரி கொஸ்டினை வந்து டிஎன்பிசி கேட்குறாங்க. சரி, ஏன்னா டயஸில் ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ட்ரெடிஷ்னல் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருமே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் பண்ண முடியாது. ஸோ இதில் ரொம்ப ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் தெளிவாக பண்ணிடுங்க. பட் டைப் 6ல் கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்கன்றக்காண்டி மற்ற டைப்பை படிக்காமல் போயிடாதீங்க. சரியா? மற்ற டைப்லாம் நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் டைப் 6 வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ அடுத்து வென் டயக்ராம். ஓகே, ஸோ வென் டயக்ராம்லேருந்து கேட்டிருக்க கொஸ்டின். வென் டயக்ராமில் நமக்கு 3 டைப் இருக்குது. ஸோ டைப் 1, டைப் 2 அண்ட் டைப் 3. சரி, இதில் 3வது டைப்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, 40% ஆஃப் த பீப்புள் ரீட் நியூஸ் பேப்பர் எக்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்ன்ற ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது, இதை 40% மக்கள் ரீட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து 50% ரீட் நியூஸ் பேப்பர் ஒய். சரியா? அண்ட் 10% ரீட் போத். ஓகே, ஸோ இப்போ ஒய்னு இன்னொரு நியூஸ் பேப்பர் இருக்குது, இதை 50% மக்கள் வாசிக்கிறாங்க. 2 பேப்பரையுமே காமனாக வாசிக்கிறவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு? 10%. கிளியரா? ஓகே, இப்போ மொத்தமாக எக்ஸ்ன்றது இது மொத்தமாக. ஸோ மொத்தமாக 40%, காமன் ஏரியா மட்டும் 10%னா அப்போ எக்ஸ், சரியா, எக்ஸ் மட்டும், அதாவது இந்த இடம் மட்டும், இந்த இடம் மட்டும் நமக்கு எவ்வளோ இருக்க போகுது? 30% இருக்க போகுது. எப்படி இந்த 30% வந்துச்சு? டோட்டலாக இருக்கிற 40% மைனஸ் காமன் ஏரியாவில் இருக்கிற இந்த 10%. சரியா? ஓகே, அடுத்து மொத்தமாக எனக்கு 50%. சரியா? மொத்தமாக எனக்கு 50%, காமன் ஏரியா மட்டும் 10%னா எனக்கு 50% மைனஸ் 10%னா எனக்கு 40%. சரியா? இதுலேருந்து என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 40%ங்கிறது ஒன்லி ஒய்.
சரியா? ஒய்ன்ற நியூஸ் பேப்பரை மட்டுமே வாசிக்கிற மக்களுடைய சதவீதம் என்னது 40%. இந்த 30%ங்கிறது சரியா, இந்த 30%ங்கிறது ஒன்லி எக்ஸ். சரியா, எக்ஸுங்கிற நியூஸ் பேப்பரை மட்டும், வேறு எந்த பேப்பரையுமே இல்லாமல் எக்ஸுங்கிற நியூஸ் பேப்பரை மட்டும் வாசிக்கிறது இந்த 30%. ரெண்டுக்கும் காமனாக சரியா, ரெண்டையுமே வாசிக்கிற பர்சன்ஸ் தான் வந்து போத் எக்ஸ் ப்ளஸ் ஒய். சரியா? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் ரீட் நெய்தர் நியூஸ் பேப்பர்? எந்த நியூஸ் பேப்பரையுமே வாசிக்காதவங்க எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. சரியா, அப்போ என்ன அர்த்தம், இங்கே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக சரியா, டோட்டல் எவ்வளவு? டோட்டல் 100%. இந்த 100%லேருந்து மைனஸ் சரியா ரீட். சரியா, இந்த மொத்த பர்சன்டேஜ்லேருந்து நியூஸ் பேப்பர் வாசிக்கிறவங்கள நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறவங்க யார்? நியூஸ் பேப்பர் வாசிக்காதவங்க. சரியா, ஸோ இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? நெய்தர். சரியா, மொத்த மக்கள் தொகையிலிருந்து செய்தித்தாள் வாசிக்கிறவங்கள பூரா நம்ம ரிமூவ் பண்ணிட்டா மீதி இருக்கவங்களாம் யார்? செய்தித்தாள் வாசிக்காதவங்க. சரியா, ஓகே. இப்போ 100%லேருந்து மைனஸ் எக்ஸை மட்டும் வாசிக்கிறவங்க எவ்வளவு? 30% பேர். ஒய்யை மட்டும் வாசிக்கிறவங்க எவ்வளவு? 40% பேர் ப்ளஸ் 40%. ரெண்டையும் சேர்த்து வாசிக்கிறவங்க ப்ளஸ் 10%. சரியா, இவங்க மட்டும் தான் நமக்கு எல்லா நியூஸ் பேப்பரையுமே வாசிக்கிறவங்க. ஓகே, அப்போ 100% மைனஸ் 70 10 80. சரியா, இல்லை என்ன அர்த்தம்? 100%ன்றது டோட்டல். அதில் 80% மக்கள் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறாங்கன்னா மீதி இருக்கிற 20% பேர் எந்த நியூஸ் பேப்பரையுமே வாசிக்கல. ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ லைக் வென் டயக்ராம்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு பேசிக்கான கொஸ்டின். சரியா, வென் டயக்ராம்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு பேசிக்கான கொஸ்டின். ஏகன் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பர்சன்டேஜ் டாப்பிக்கில். சரியா, மேக்ஸில் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் ஒரு டைப்பாக இந்த வென் டயக்ராம் வரும். ஸோ இந்த வென் டயக்ராம் டைப்பை நீங்கள் பர்சன்டேஜில் படித்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா ரீசனிங்கில் வென் டயக்ராமில் ஒரு டைப்பாக படித்தாலும் ஓகே. சரியா, ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு மாடல். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அடுத்து கோடிங் டீகோடிங். ஸோ கோடிங் டீகோடிங்கில் நம்ம ஃபவுண்டேஷனில் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். அதில் கோடிங் பை வேர்டு குரூப். சரியா, வேர்டு குரூப் அல்லது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இப்படி ஒரு டைப் நான் நடத்தியிருப்பேன். லெட்டர் கோடிங், நம்பர் கோடிங், லெட்டர் டு லெட்டர், நம்பர் டு நம்பர், இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் கோடிங்ஸ், இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ அதில் வேர்டு குரூப்ன்ற பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஓகே, ஃப்ரூட்ஸ் ஆர் ரிப்பன். ஃப்ரூட்ஸ் ஆர் ரிப்பன். இதுக்கு கோட் என்னது? 684. அடுத்து ஃப்ரூட்ஸ் இஸ் ஸ்வீட். ஃப்ரூட்ஸ் இஸ் ஸ்வீட். 473. ஸ்வீட் கெட் மோர் 302. தென் 4 இஸ் யூஸ்டு டு. 4ங்கிற அந்த லெட்டருக்கு சரியா, சார் 4ங்கிற அந்த நம்பருக்கு எது கோடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, டேரெக்டாக நம்ம எப்படி கம்பேர் பண்ண போகிறோம்? இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. சரியா, ஸோ நம்பரில் எது காமனாக இருக்குது, அதே மாதிரி வார்த்தைகள் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஃப்ரூட்ஸ் இருக்குது, இங்கேயும் ஃப்ரூட்ஸ் இருக்குது. சரியா, அப்போ ஆப்வியஸாக இந்த ஃப்ரூட்ஸோட கோடு தான் இந்த 4. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியா, இது லைக் ஜென்ரலாக கேட்குற இந்த வேர்டு குரூப் வந்து மூணையுமே எழுதி கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு கோடையுமே நம்ம எழுதி கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. கிளியரா? ஓகே, ஸோ கோடிங் டிகோடிங்லேருந்து 4 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மினிமம். சரியா, மினிமம் 4 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ 4 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, அல்லது 5 கொஸ்டின் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா 100% இந்த ஏரியாவிலேருந்தும் கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 33. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஓகே, டிஃப்ரெண்ட்டான ஒன்று என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ ஆட் ஒன் அவுட்டில் நம்ம நிறைய டாபிக் பார்த்துருக்கோம், நிறைய டைப் பார்த்துருக்கோம். அதில் ஆட் ஒன் அவுட் பேஸ்ட் ஆன் வேர்ட்ஸ். சரி, ஆட் ஒன் அவுட்டோட ஃபஸ்ட்டு டைப்பே இதுதான், பேஸ்ட் ஆன் வேர்ட்ஸ். ஓகே, பிஸ்டல், ஸ்வாடு, கன்னு, ரைஃபிள். சரியா, பிஸ்டல், வால், துப்பாக்கி, ரைஃபிள். ஈஸியான ஒன்று. டிஃப்ரெண்ட்டாக கட்டினது ஆப்ஷன் பி, வால். சரியா, மற்ற எல்லாமே துப்பாக்கி கூட ரிலேட்டபிளாக இருக்குது. சரியா, பிஸ்டல், கன், ரைஃபிள் இதெல்லாமே துப்பாக்கி கூட தொடர்புடைய ஒன்று. ஸ்வாடு அதாவது வால் மட்டும் துப்பாக்கிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத இங்கே நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு சிலாகிசம்லேருந்து. ஓகே, சம் கிங்ஸ் ஆர் குயின்ஸ். கிங்ஸ், குயின்ஸ். சரியா, ஸோ இந்த இடத்துல நமக்கு காமனாக இருக்கிற இந்த ஏரியா. சரி, இந்த ஏரியா தான் சொல்கிறாங்க சம் கிங்ஸ் ஆர் குயின்ஸ். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஆல் குயின்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். சரியா, எல்லா குயினுமே பியூட்டிஃபுல்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலேருந்து இது ஃபுல்லாக குயின். ஸோ இந்த எல்லா குயினுமே நமக்கு பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை சரியா, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம
வென் டயக்ராமுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த வென் டயக்ராம்லேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்றதை செக் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன், ஆல் கிங்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். சரியா, தெளிவாக சொல்லிட்டாங்க. எல்லா குயின்ஸ் தான் பியூட்டிஃபுல்ன்றதை தவிர்த்து எல்லா கிங்ஸும் பியூட்டிஃபுல்குள்ளே வராது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் ஒரு கிங்கை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சூஸ் பண்ண இந்த இடத்துக்கும் பியூட்டிஃபுல்ங்கிற இந்த சர்க்கிளுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அப்போ ஆல் கிங்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். சரியா, ஆல் கிங்ஸ் ஆர் பியூட்டிஃபுல்னு சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், ஆல் குயின்ஸ் ஆர் கிங்ஸ். ஆல் குயின்ஸ் ஆர் கிங்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சம் கிங்ஸ் ஆர் குயின்ஸ். சரியா, சம் கிங்ஸ் ஆர் குயின்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? சம் குயின்ஸ் ஆர் கிங்ஸ்னு சொல்லலாம். பட் எல்லா குயின்ஸும் கிங்ஸ்னு சொல்ல முடியாது. எகைன் இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போதே தெரியுது, சம் குயின்ஸ் ஆர். சரியா, சில குயின் மட்டும் தான் கிங்காக இருக்காங்க, எல்லா குயினும் கிங்குன்றது எகைன் தப்பு. ஸோ ஆப்ஷன் டி, நெய்தர் ஒன் நாட் டூ ஃபாலோஸ். சரியா, ஸோ எப்போதுமே சிலாகிசமில் வென் டயக்ராமை கரெக்டாக போட்டுட்டா அந்த கொஷின் முடிஞ்சிருச்சு. சரியா, ஸோ வென் டயக்ராமில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கிற கன்க்ளூஷன்லேயே மிஸ்டேக் வந்துடும். ஸோ அதனால் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வென் டயக்ராமில் கன்வெர்ட் பண்ணுறதுல எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடுறாங்க. கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்து நமக்கு ஆர்டர் அண்ட் ரேங்கிங்லேருந்து கேட்டிருக்க கொஸ்டின், ஆர்ஆர்பி ரிவிஷன் எக்ஸ்பிரஸ். சரியா, இந்த பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே, சரியா, டாபிக் 1 ஃபஸ்ட்டு டாப்பிக்கே நான் வந்து இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங்லேருந்து எடுத்திருப்பேன். சரியா, அரௌண்ட் ஒரு 8 வீடியோ கிட்ட இருக்கும். ஸோ ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் இருக்கிற எல்லா டைப்பையுமே ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் லெவலில் டெப்த்தாகவே கவர் பண்ணியாச்சு. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லைன் ஆஃப் 30 பாய்ஸ். ஓகே, ஒரு லைன் இருக்குது, அதில் 30 பசங்க இருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு லைன், இதில் 30 பாய்ஸ். ஓகே, இந்த லைன் ஆஃப் 30 பாய்ஸ், ஏ இஸ் 10th ஃப்ரம் த லெஃப்ட். இது லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு. ஓகே, ஏ இஸ் 10th ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ லெஃப்ட்டிலேருந்து ஏ 10வது இடத்துல இருக்கார். ஓகே, அடுத்து பி இஸ் 12th ஃப்ரம் த ரைட். ஸோ ரைட்லேருந்து பி 12வது இடத்துல இருக்கார். ஓகே, ஃபைண்ட் ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் பெட்வீன் ஏ அண்ட் பி. சரியா, ஏக்கும் பிக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எகைன் ஸோ இந்த லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது, சரியா, லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது டில் ஏ வரைக்கும் எத்தனை பேர்? 10 பேர். ரைட்லேருந்து பார்க்கும்போது டில் பி வரைக்கும் ஒரு 12 பேர். ஏக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்றது தெரியல, ஒரு எக்ஸ். சரி, எத்தனை பேர்னு வச்சுக்கலாம். அப்போ லெஃப்ட்டிலேருந்து ஏ வரைக்கும் ஒரு 10 பேர் ப்ளஸ் நடுவில் எத்தனை பேர்னு தெரில, எக்ஸு, ப்ளஸ் அந்த நடுவில் இருக்கவங்களை தவிர்த்துட்டு பியிலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு 12 பேர். இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணால் டோட்டல் 30 பாய்ஸ். சரியா, இதுதான் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நான் எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலை, கான்செப்சுவலாக லெஃப்ட்லேருந்து ஏ வரைக்கும் 10 பேர், ரைட்லேருந்து பி வரைக்கும் 12 பேர், 2 பேருக்கு நடுவில் எக்ஸ், எத்தனை பேர்னு தெரில, எக்ஸ். ஓகேவா? சரி, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 30, 2 ஆட் பண்ணால் நமக்கு 22, இங்கே -22ன்னு போகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8. சரியா, ஆப்ஷன் பி. சரியா, ஒருவேளை இதை ஃபார்முலாவில் கொண்டு வர்றீங்கன்னா, சரியா, ஒருவேளை இதை ஃபார்முலாவில் கொண்டு வரோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் ஏ ப்ளஸ் பி, அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபார்முலா. சரி, டோட்டல் எவ்வளவு? 30 மைனஸ் ஏ என்னது 10, பி என்னது 12. ஸோ ஆன்சர் என்னது 8. கிளியரா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ், சரியா, இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் கான்செப்ட்ஸ்லாம் கொண்டு வரலாம், அட் த சேம் டைம் ஃபார்முலாவையும் கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கோட ஃபவுண்டேஷன் வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து டெப்த்தாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரி, இதில் என்னென்ன கேசஸ் இருக்குது, சிம்பிள் கேஸ்னால் என்ன, ஓவர்லாப் கேஸ்னால் என்ன, சரி, சிம்பிள் கேஸ்க்கு என்ன ஃபார்முலா, ஓவர்லாப் கேஸ்க்கு என்னென்ன ஃபார்முலான்றல தெளிவாக நான் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அடுத்து எகைன் அதே ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கோட ஒரு அட்வான்ஸ் லெவல் என்னென்னா, ரொம்ப முக்கியமானது இன்டர்சேஞ்சிங். சரியா, இன்டர்சேஞ்சிங் ஆஃப் தி பிளேசஸ் ரொம்ப ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு மாடல் இந்த இன்டர்சேஞ்சிங் கான்செப்ட். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லைன் ஆஃப், சரியா, இந்த லைன் ஆஃப் சம் பர்சன்ஸ். ஓகே, ஸோ ஒரு லைன் இருக்குது, ஸோ இது ரைட் ஹேண்ட், இது லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, சுமித் இஸ் 30th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து சுமித், சரியா, லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து சுமித் எத்தனாவது இடத்துல இருக்கார்? 30th இடத்துல இருக்கார். ஓகே, 30வது இடத்துல இருக்கார். அடுத்து அமித் இஸ் 15th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். சரி, அமித்ன்ற பர்சன் ரைட்லேருந்து, சரியா, ரைட்லேருந்து அமித்ன்ற பர்சன் 50th இடத்துல இருக்கார். ஓகே, அடுத்து இஃப் சுமித் அண்ட் அமித் இன்டர்சேஞ்ச் தயர் பொசிஷன்ஸ். இஃப் சுமித் அண்ட் அமித் இன்டர்சேஞ்ச் தயர் பொசிஷன்ஸ் தென் அமித் பிகம்ஸ். சரியா, இப்போ என்ன அர்த்தம்? 2 பேரும் உங்கள் பிளேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற எஸ் இந்த இடத்துக்கு வந்துடுவாரா? ஏ இந்த இடத்துல இருக்காருன்னா எஸ் இந்த இடத்துக்கு வந்துடுவா, அதை நான் எஸ் டேஷ்னு மென்ஷன் பண்ணுறேன். ஆல்ரெடி எஸ் இந்த இடத்துல இருப்பார், எஸ் இருக்கிற இடத்துல இப்போ ஏ வந்துடுவார், அதை நான் ஏ டேஷ்னு மென்ஷன் பண்ணுறேன். சரியா, இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அமித் பிகம்ஸ் 66th ஃப்ரம் த ரைட்.
சரியா? ஆல்ரெடி 50வது ரைட்லேருந்து 50வது இடத்துல இருக்கவர் இந்த இடத்துக்கு சரியா இன்டர்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 66th ஃப்ரம் த ரைட்லேருந்து 66வது இடத்துக்கு வந்துட்டார். சரியா? ரைட்லேருந்து 66வது இடத்துக்கு வந்துட்டார். சரியா? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பிட்வீன் சுமித் அண்ட் அமித். ஓகே, ஸோ அதே மாதிரி இவர் எகைன் அமித் 50வது இடத்துலேருந்து 66வது இடத்துக்கு வர்றாருன்னா நடுவில் எத்தனை பிளேஸை கடந்து வந்திருப்பார்? ஒரு 15 பிளேஸை கடந்து வந்திருப்பாரா? சரியா? 15 பிளேஸை கடந்தால் 65, அதுக்கடுத்து 66 இடத்துல இருக்கார். அப்போ அதே மாதிரி சுமித்தும் 30வது இடத்துல இருக்காருன்னா ஒரு 15 பிளேஸ் கடந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவருக்கு 46வது இடத்தா சரியா லெஃப்ட்லேருந்து ஒரு 46வது இடத்துல இருப்பார். கிளியரா? ஓகே, ஸோ எகைன் இதை இன்னும் லைக் ஃபார்முலா படி சரியா ஃபார்முலா அடிப்படையில் கொண்டு போனோம் அப்படின்னா பிட்வீன் சரியா இந்த இடைப்பட்ட இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா எகைன் ஒரே டைரக்ஷனில் சரியா சேம் டைரக்ஷனில் ஆல்ரெடி ரைட்டில் 50வது இடம் சரியா. ஸோ ரைட்டில் ஆல்ரெடி 50வது இடத்துல இருந்துட்டு இப்போ அதே ரைட்டில் 66வது இடத்துல சரியா சேம் டைரக்ஷன், இப்படி சேம் டைரக்ஷனில் சரியா இந்த மாதிரி சேம் டைரக்ஷனில் இருந்தால் ஃபார்முலா என்னது? ஹையஸ்ட் நம்பர் மைனஸ் லீஸ்ட் நம்பர் இந்த மொத்த வேல்யூலேருந்து -1 சரியா. இங்கே ஹையஸ்ட் நம்பர் என்னது? 66 மைனஸ் லீஸ்ட் நம்பர் என்னது? 50. ஸோ இந்த மொத்த நம்பர்லேருந்து -1. ஸோ 66 மைனஸ் 50 நமக்கு 16 -1 நமக்கு 15. ஸோ ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ ஃபார்முலா படி கொண்டு போனால் ஹையஸ்ட் மைனஸ் லீஸ்ட்டு -1 சரியா. இந்த ஃபார்முலா எப்போ நமக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது? சேம் டைரக்ஷன்லேருந்து சரியா இந்த பக்கமும் ரைட் ஹேண்டு இந்த பக்கமும் ரைட் ஹேண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்முலா. அப்படி இல்லைனா ஜென்ரலாக ஃபார்முலாவே யூஸ் பண்ணாமல் ஆல்ரெடி 50வது இடத்துல இருக்காரு இப்போ 66வது இடத்துல இருக்காருன்னு அர்த்தம் 15 இடம் மூவ் பண்ணி வந்திருப்பாருன்னு அர்த்தம் சரியா. நடுவில் 15 பேரை விட்டுட்டு 16 இடத்துல இருந்தால் தான் நமக்கு 66 வரும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸுவலாகவும் கொண்டு வரலாம். கிளியரா? ஓகே, ஸோ இது நமக்கு 36வது கொஸ்டின். ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் 2 டைப் பார்த்தாச்சு சரியா. ஒருவேளை ஆர்டர் அண்ட் ரேங்கிங்லேருந்து 2 கொஸ்டின் வந்தால் அதில் ஒரு கொஸ்டின் 100% இந்த இன்டர்சேஞ்ச் கான்செப்ட்லேருந்து இருக்கும் சரியா. 2 கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரு கொஸ்டின் 100% இந்த இன்டர்சேஞ்சிங் கான்செப்ட்லேருந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் we follow some of the best and effective teaching learning practices used by leading institutes all over the world. Okay, we follow some of the best and effective teaching learning practices used by leading institutes all over the world. நாங்கள் சில முறையான சரியான பாடம் கற்பிக்கும் ஆற்றல்களை உலகில் உள்ள பெரிய நிறுவனங்களில் இருந்து படித்து கற்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர் சரியா a professor of MN Institute இன்ஸ்டியூட்டுங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறார். ஓகே, இது ஸ்டேட்மெண்ட் சரியா. இதுலேருந்து கன்க்ளூஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் சரி. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? ஒரு இன்ஸ்டியூட்டோட ப்ரொஃபஸர் சொல்கிறாரு நாங்கள் வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் சரியா வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட்டு இன்ஸ்டியூட்ஸோட அவங்க என்னென்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ சரியா வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மெத்தட்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதுலேருந்து கன்க்ளூஷன். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன், இந்த MN இன்ஸ்டியூட் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு சரியா. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து அப்துல் கலாம் எழுதின ஒரு புக்கு படிக்கிறேன் சரியா. ஸோ விஷன் 2020 அப்துல் கலாம் ஒரு புக் எழுதினார். அந்த புக்கு நான் படிக்கிறேன்னு வச்சுக்கோ. ஏன் படிக்கிறேன் அப்படின்னா அப்துல் கலாம் ஒரு ஆகச்சிறந்த மனிதர், அவருடைய சிந்தனைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த புத்தகத்தை படிக்கிறேன் சரியா. இட் டசன்ட் மீன் தட் சரியா அந்த புத்தகத்தை நான் படித்ததுனாலேயே நான் அப்துல் கலாம் ஆயிடலாமா அப்படின்னா 100% கிடையாது. கரெக்டாக? எலான் மஸ்க் எழுதின ஒரு புத்தகத்தை நான் படிக்கிறேன் அப்படின்றதுக்காக நான் எலான் மஸ்க் ஆயிடுவானா? கிடையாது சரியா. அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்கள். MN இன்ஸ்டிடியூட்டு சரியா MN இன்ஸ்டிடியூட் உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸோட மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுதுன்னா ஏன் ஃபாலோ பண்ணுது? எல்லா இன்ஸ்டியூட்டும் பெஸ்ட்டாக இருக்குன்றதுனால ஃபாலோ பண்ணுது. இட் டசன்ட் மீன் தட் MN இன்ஸ்டியூட் வேர்ல்டுலே பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது சரியா. அப்படி வேர்ல்டுலே பெஸ்ட்டாக இருந்தால் அது ஏன் இன்னொரு இன்ஸ்டியூட்டை போய் ஃபாலோ பண்ண போகுது சரியா. சிம்பிளான லாஜிக். அப்போ இந்த MN இன்ஸ்டியூட் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் இன்ஸ்டியூட் ஆஃப் த வேர்ல்டுங்கிறது தப்பு. அப்படி ஒன் ஆஃப் த லீடிங் இன்ஸ்டியூட் ஆஃப் த வேர்ல்டாக இருந்தால் அது இன்னொரு இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ணுற ஒரு நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரியா. அப்போ கன்க்ளூஷன் 1 நமக்கு 100% தப்பு. கன்க்ளூஷன் 2, வாட் எவர் இஸ் பீயிங் ஃபாலோட் பை வேர்ல்ட்ஸ் லீடிங் இன்ஸ்டிடியூட்ஸ் வில் டெஃபினெட்லி பி குட் அண்ட் யூஸ்ஃபுல் சரியா. என்ன சொல்கிறாங்கன்னா உலகில் உள்ள சிறந்த நிறுவனங்கள் கடைபிடிக்கும் நல்லவைகளாகவும் பயனுள்ளவைகளாகவும் இருக்கும். ஆப்வியஸாக ட்ரூ தான் சரியா. அப்படி அது நல்லவைகளாக இருந்ததுனால தான் அந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸாக இருந்திருக்கு சரியா. லாஜிக் புரிஞ்சுதா? அப்படி
நல்லவைகளாக இருந்ததுனால தான் அந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே பெஸ்ட் இன்ஸ்டியூட்டாக இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் பி, இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். சரியா? ஸோ எப்போதுமே இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். சரியா? பிகாஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் நமக்கு லைக் 50% ஆன்சர் ஒரு பக்கம் இது வருமா இல்லை இன்னொரு பக்கம் அது வருமான்ற அந்த ஆசிலேஷனில் வச்சிருக்கிறது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். சரி, இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அடுத்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இஃப் ஏ டினோட்ஸ் ப்ளஸ் பி டினோட்ஸ் மைனஸ் சி டினோட்ஸ் மல்டிப்ளிகேஷன் டி டினோட்ஸ் டிவிஷன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப், இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, சி எதை டினோட் பண்ணுது? மல்டிப்ளிகேஷன் 2 × 15. ஸோ பி டினோட்ஸ் -7, ஏ டினோட்ஸ் ப்ளஸ் 100, டி டினோட்ஸ் டிவைட். சரியா? ஸோ போர்டு மாஸ் ரூல் தெரியும். சரியா? ஸோ போர்டு மாஸ் ரூல் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு கேன்சல் ஆகிறது இந்த பர்டிகுலர் இடம், இது நமக்கு 10ஆக மாறிடும். அடுத்து இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 30. ஸோ 30ம் 10ம் நமக்கு 40ல் 7 போச்சுன்னா நமக்கு 33. சரியா? ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணால் ஆன்சர் வரப்போ. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். 6 friends A, B, C, D, E and F are sitting in a circular facing the center. ஓகே, ஸோ 6 friends அப்படின்னா நமக்கு 3 லைன் வரைஞ்சா போதும். சரியா? சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, B is between F and C. ஸோ இது நமக்கு 50-50 ஸ்டேட்மெண்ட், இதை நம்ம எடுக்கக்கூடாது. A is between E and D, இதுவும் 50%, இதை எடுக்கக்கூடாது. F is to the immediate left of D. டியோட இமீடியட் லெஃப்ட்டில் எஃப். சரியா? எகைன் நான் டியை எந்த இடத்துல வேணால் ப்ளேஸ் பண்ணலாம், பட் அதோட இமீடியட் லெஃப்ட்டில் எனக்கு எஃப் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்க. பி இஸ் பிட்வீன் எஃப் அண்ட் சி. சரியா? பி இஸ் பிட்வீன் எஃப் அண்ட் சி. ஸோ எஃப் இங்கே சினா நமக்கு இந்த இடத்துல பி. அடுத்து ஏ இஸ் பிட்வீன் இ அண்ட் டி. சரியா? ஏ இஸ் பிட்வீன் இ அண்ட் டி. எகைன் டி இங்கே இருக்குது, இ இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணால் இந்த இடத்துல ஏ. சரியா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியம் எந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட் எடுக்கணுன்றது தான். சரியா? எந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபஸ்ட் எடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு 100% நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியாது. 100 கடைசியாக இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட். சரியா? எஃப் இஸ் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் டின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் நம்மளால் 100% ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதை ஃபஸ்ட் எடுக்கிறோம். அதை ஃபஸ்ட் எடுத்தால் மற்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிலேட்டபிளாக வந்துடும். ஓகேவா? சரி, ஸோ இப்போ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஹூ இஸ் பிட்வீன் ஏ அண்ட் எஃப். ஏக்கும் எஃப்க்கும் இடையில யார் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. எகைன் ஏ இந்த இடத்துல இருக்காரு, எஃப் இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ 2 பேருக்கு நடுவில் யார் இருக்கா? டி, ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அடுத்து எகைன் அதே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் சர்க்குலர் பேஸ்டு அரேஞ்ச்மெண்ட், இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நமக்கு லீனியர் பேஸ்டு அரேஞ்ச்மெண்ட். ஓகே, 7 friends ABC, D, P, Q and R are sitting in a straight line. ஓகே, ஸோ 7 பேர் ஸ்ட்ரைட் லைனில் இருக்காங்க. இது லெஃப்ட் ஹேண்ட், இது ரைட் ஹேண்ட். 1 2 3 4 5 6 7 பேர். ஓகே, ஒன்லி 2 people sit to the left of R. ஆரோட லெஃப்ட்டில் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்களாம். அப்போ ஆரை இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணாதான் அவரோட லெஃப்ட்டில் 2 பேர் மட்டும் இருப்பாங்க. ஓகே, அடுத்து ஒன்லி 3 people sit between R and P. ஆருக்கும் பிக்கும் நடுவில் 3 பேர். ஸோ ஆர் இங்கே இருக்காருன்னா 1 2 3. ஸோ இந்த இடத்துல எனக்கு பி. ஓகே, அடுத்து ஒன்லி 1 person sits between P and A. பிக்கும் ஏக்கும் நடுவில் ஒரே ஒரு பர்சன். ஓகே, அடுத்து D is sits to the immediate left of Q. D is sits to the immediate left of Q. Qவோட இமீடியட் லெஃப்ட்டில் யார் இருக்கா? D இருக்கா. ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு ஒரே ஒரு பிளேஸ் எந்த இடத்துல இருக்குது? இந்த இடம் மட்டும் தான். D is immediate left of Q. ஸோ இங்கே ஒரு வேக்கன்ட் இருக்குது, இங்கே ஒரு வேக்கன்ட் இருக்குது. ஓகே, B is not an immediate neighbor of P. Pக்கு பக்கத்தில் B இல்லையா? சரியா? Pக்கு பக்கத்தில் B வரக்கூடாதுன்னா நமக்கு B இந்த இடத்துல வர போகிறாரு. ஸோ மீதி இது போக மீதி இருக்கிற ஒரே பர்சன் C. சரியா? ஸோ நமக்கு எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து how many people sits in the right of C. சியோட ரைட்டில் எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சி எந்த இடத்துல முதல்ல இருக்காரு? இந்த இடத்துல இருக்காரு. இவரோட ரைட்டில், சரியா, இவரோட ரைட்டில் நமக்கு ஒரே ஒரு பர்சன் இருக்காங்க. ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஓகே, ஸோ நமக்கு 40 கொஸ்டின் நமக்கு முடிச்சாச்சு. பேலன்ஸ் இருக்கிற அந்த 10 கொஸ்டின் எல்லாமே நமக்கு நான் வெர்பல். சரியா? ஸோ பேலன்ஸ் இருக்கிற இந்த 10 கொஸ்டினுமே வந்து நமக்கு நான் வெர்பல் ரீசனிங். ஸோ இந்த 10 கொஸ்டினையுமே நமக்கு லைக் டீச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நம்ம த்ரூ ப்ராக்டிஸ் இதை கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த கொஷின்ஸை வந்து நான் இதோட PDF நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் வெர்பல் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம 50 கொஸ்டின்ஸ் அப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரியா? 40 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வெர்பல் ரீசனிங், லாஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் மட்டும் நமக்கு நான் வெர்பல் ரீசனிங். நான் வெர்பல் ஒரு ஸ்கோரிங் ஏரியா, அது ஈஸியாக தான் இருக்க போகுது. சரியா? அப்போ இந்த 50 கொஸ்டின்ஸை
எக்ஸாக்டாக நமக்கு எக்ஸாமில் வருமானா கிடையாது. 90% இந்த கொஸ்டின் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ எப்போதுமே ரீசனிங்கில் மட்டும்தான் அதிகமான ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? நீங்கள் ஜிஎஸ்ஏ கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஸ்கோரிங் ஏரியா ரீசனிங் மட்டும்தான். ஸோ ரீசனிங்கில் நீங்கள் 45+ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ அதுதான் வந்து உங்களோட ஓவரால் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, ஓகே. ஸோ இன்னொரு சீரீஸில் நம்ம ரீசனிங் பற்றி நம்ம இன்னும் தெளிவாக நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.